Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக ஆல் இந்தியா வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5810 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 55,000 ரூபா உங்களுக்கான சேல்ரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21/10/2025 உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/11/2025 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குங்க. அதாவது சாலிடாக 1 மந்த் வந்து அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணும் போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 23/11/2025 2/12/2025 வரையும் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. மொத்தம் 5810 வேக்கன்சிஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது போஸ்ட் வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவாக மொத்தம் 35,400 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கு 161 வேக்கன்சிஸ். அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவாக 35,400 ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 615 வேக்கன்சிஸ். அடுத்தது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு மொத்தம் 3,416 வேக்கன்சிஸ். இனிஷியல் பேவாக 29,200 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 29,200 ரூபா அப்படின்னு வந்து இனிஷியல் பே சொல்லியிருக்காங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் 921 வேக்கன்சிஸ். சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 ரூபா வந்து இனிஷியல் பேவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 638 வேக்கன்சிஸ். அடுத்தது டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவாக 25,500 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 59 வேக்கன்சிஸ். மொத்தம் வேக்கன்சிஸ் 5810 வேக்கன்சிஸ்ங்க. ஏஜை பொறுத்தவரையும் நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/1/2026 படி நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 33 வயசு வரையும் 33 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. அது வந்து நான் வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் சார், நான் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோன் கால் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஒர்க்கிங் டேஸில் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரையும் ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மினிமம் 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து எஸ்சி மற்றும் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்டு ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெண்கள் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்களுக்கு 250 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த 250 ரூபாயுமே நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரீஃபண்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து மறக்காமல் கொடுங்க. அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து திருப்பி ரீஃபண்ட் ஆகிடும். சில பேர் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போகும்போது அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கவனமாக வந்து பார்த்துங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 மணி நேரம் உங்களுக்கான டைமுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 100 மார்க்கு. ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து மொத்தம் 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.33 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எதுலேருந்து உங்களுக்கு வந்து போர்ஷன் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இந்த டாபிக்ஸ்லேருந்துலாம் வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 டாபிக் வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியுங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு மொத்தம் 1.5 மணி நேரம் டைமு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதில் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டினும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 35 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 35 கொஸ்டின் அப்படி கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. போர்ஷனுமே அவங்க வந்து கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும், அடுத்தது உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் ஆர் 25 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டரில் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து டைப்பிங் டெஸ்ட், யாருக்கெல்லாம் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்டிங்க்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிளர்க், அதாவது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போயே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீ எப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஆன்லைன்லேருந்து அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் எந்த கேபிள் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டை பொறுத்தவரையும் ஸ்டேட் வைஸாக அவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக வந்து வேக்கன்சிஸை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 187 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷம். ஆர்ஆர்பி சென்னை மொத்தம் வேக்கன்சிஸ் 187 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு மொத்தம் 6 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு போஸ்டிங்குமே அவங்க வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் 187 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 187 வேக்கன்சிஸ்ங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில், அதாவது டைப்பிங் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் ஆர்ஆர்பிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் நண்பருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.